ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பட்டி எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போது இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த வீடியோவில் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபேன்சி மாடல் செட்டோட நம்ம வாங்கியிருக்கோம். இதில் நம்ம புல்லர் காருக்கு எல்லாமே நம்ம எஸ்எஸ்லேயே நம்ம ரெடி எஸ்எஸ்லேயே வச்சு கீழேயும் எஸ்எஸ்லேயே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். என்ன ஹைட் வேணும், என்ன கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். வாஷ் பேசினுக்கு தனியாக ஃபிக்ஸ் போர்டு செட்டாக விற்கிது. எல்லாமே செட்டோடு வந்துடும். அதை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வச்சு டைட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக எல்லாமே கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டு லெவல் வச்சு நம்ம நெட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். நெட்டு போட்டு டைட் பண்ணும்போது அதில் பிவிசி ஸ்டெப்பில் பிவிசி வாஷர்லாம் வரும். அதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு ஃபுல் டைட் வைக்காமல் ஆடாமல் இருக்கிற லாஸ்ட் டைட் வரைக்கும் வச்சு பண்ணணும். இல்லைனா பீங்கா உடஞ்சிரும். நிறையா ப்ராப்ளம் அதேமாரி பீங்கா உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக பார்த்து அதை நெட்டு டைட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இதில் அப்புறமா நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாமே அதில் எக்ஸசைஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். இது சிம்பிள் மெத்தடு, ஆனால் நல்லாவும் இருக்கும். அதனால் இப்படி பண்ணிச்சு. இது ப்ராப்பராக நம்ம இன்னும் பைப் லைன்லாம் போட்டு ரெடி பண்ணலாம். இது சிம்பிள் டிசைன்னால நம்ம குயிக்காக கேட்டதுனால நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கண்ணாடியும் அதில் நம்ம தனியாக வாங்கியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த கண்ணாடி செட்டப்பில் நம்ம ரெடி பண்ணி மேலே நம்ம லைட்டும் கொடுத்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செய்கிறோங்கிறத பற்றி ஃபுல்லாக நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த லைட் பெயிண்ட்லாம் நம்ம காடி அடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் நம்ம வால் லைட்டு, அதில் நம்ம வாஷ் பேசினுக்கு தனியாக லைட்டு இருக்குது. அது நம்ம வாஷ் பேசின் ஃபேஸ் தெரிகிற மாதிரி லைட்டு, அதை தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்ணாடியும் கரெக்டாக மார்க் பண்ணி உள்ள ஃபிக்ஸ் போர்டு வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லைட்டு ஃபிட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இதில் லைட்டு நம்ம அசம்பிள் ரெடி பண்ணி கடையில் வாங்கி ஆர்ட்ரு பண்ணோம். இதெல்லாம் வார்ம் ஒயிட்டு கேட்டிருந்தோம். அதனால் வார்ம் ஒயிட்டே கொடுத்துட்டாங்க. பிராண்டடான லைட் தான் இது. நம்ம ஆல்ரெடி சென்டர் பாயிண்ட்டு வச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம கொஞ்சம் லைன் மாறுறதுனால நம்ம ஒரு 6 இன்ச்சு 6க்கு 4 அந்த சைட் டம்மி சீட்டு வாங்கி கொஞ்சம் நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம். ஸ்ட்ரைட் பண்ணி வச்சாச்சு. நம்ம மெஷர்மெண்ட் வைக்கும் போது கரெக்டாக வச்சோம். அப்புறமா இந்த பேனல் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால நமக்கு கொஞ்சம் தள்ள வேண்டியதாகிடுச்சு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பிரேக் பண்ணி